பல்பை கண்டுபிடிச்ச ஐன்ஸ்டைனுக்கே அந்த விஷயங்கள் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஊரால் கண்டுபிடிச்சி உலகம் முழுசும் பரப்பிட்டாருன்னு நினைக்கிறேன். தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் கரண்ட் பாஸ் ஆகும் அப்படிங்கறத பத்தி. இந்த மினரல் வாட்டர்ல இப்ப வந்து கரண்ட் பாஸ் ஆவது இல்லை என்பதை உங்களுக்கு கண் முன்னாலே காமிக்க போறோம் பாருங்க. இதுல வந்து இல்ல அப்படியே வைக்க. இது பாருங்க உள்ள பாருங்க கரண்ட் பாஸ் ஆகல, பல்ப் எரியல. அதே வெளியிடுங்க, இப்ப டச் பண்ணுங்க. இப்ப பாருங்க பல்ப் எரியுது. அதே உள்ள வைக்கிற பாருங்க இல்ல. இந்த மினரல் வாட்டர்ல வந்து எந்த ஒரு தாது பொருளுமே இல்லை என்பது நிரூபணமாகிறது. இப்ப நம்ம வழக்கமாக குடிக்கும் சாதாரண குடிநீர், இது போர் தண்ணி, கிணத்து தண்ணி, குழா தண்ணி, நகராட்சியில் வருகின்ற குழா தண்ணி, இதுல தண்ணியில வைக்கிறோம் பாருங்க. இங்க பாருங்க, இப்ப பாருங்க பல்ப் எரியுது பாருங்க. பாருங்க எரியுது, உள்ள வச்சாலும் எரியுது, வெளியே எடுத்தாலும் எரியுது. இந்த வீடியோல ஒரு சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா போர் வாட்டர்ல வந்து லைட் எரியுது, ஆர்ஓ வாட்டர்ல லைட் எரியல. இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத டீட்டெயிலா இந்த வீடியோல பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். டிடிஎஸ்னா டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது தண்ணியில கரைந்து உள்ள மொத்த தாதுக்கள்னு சொல்லலாம். அந்த டிடிஎஸோட வேல்யூ வந்து அதிகமாக அதில் இருக்கிற பாசிட்டிவ் அயான்ஸ், நெகட்டிவ் அயான்ஸ் எல்லாமே அதிகமாகிட்டே இருக்கும். தண்ணியில் இருக்கக்கூடிய தாதுக்கள் வந்து அதிகமாகும் போது இந்த பாசிட்டிவ் அயான்ஸ், நெகட்டிவ் அயான்ஸ் அதிகமாகும், கண்டக்டிவிட்டிக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணியில் வந்து கரண்ட் பாஸ் ஆகுது, ஆர்ஓ வாட்டரில் கரண்ட் வந்து பாஸ் ஆகுறது இல்லை. அதே மாதிரி நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மழை தண்ணி எடுத்துக்கோங்க. மழை தண்ணியோட டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும், ஒரு 10க்குள்ளே தான் இருக்கும். மழை தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டிவிட்டி கரெக்டாக இருக்காது, மழை தண்ணியில் கரண்ட் சரியாக பாஸ் ஆகாது. போர் வாட்ரு, ஆர்ஓ வாட்ரு, அல்கலைன் வாட்ரு மூணுத்தையுமே நான் செக் பண்ணி காமிக்கிறேன். போர் வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 904 டிடிஎஸ் இருக்குது. அல்கலைன் வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 90 டிடிஎஸ் இருக்குது. ஆர்ஓ வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 28 டிடிஎஸ் இருக்குது. 3 விதமான தண்ணி நான் வச்சுருக்கேன். ஆர்ஓ வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து பாஸ் ஆகலை. ஒன்று லைட்டாக வந்து அதனோட ஸ்பார்க் தெரியுது, ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா எரியுது. பாசிட்டிவ் அயான்ஸ், நெகட்டிவ் அயான்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பாஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நமக்கு 900 டிடிஎஸ் இருக்கிற தண்ணியை நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாதுங்க. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வாயில் வச்சாலே லைட்டாக சால்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது டிடிஎஸோட வேல்யூ, இதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2000 டிடிஎஸ் வரைக்கும் அதிகமாகும் போது பார்த்தீங்கன்னா நல்லா இந்த பல்பு வந்து நல்லா பிரைட்டாகவே எரியுது. 900 டிடிஎஸ்ல இருக்கிறத விட அதிகமாக எரியுது. அப்ப நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. 900 டிடிஎஸ் இருக்கிற தண்ணியை நம்மளால குடிக்க முடியாது. 2000 டிடிஎஸ் இருக்கிற தண்ணி நம்மளால குடிக்க முடியுமா? கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. நம்ம உடம்புக்கு தேவையான கால்சியம் ஆகட்டும், மெக்னீசியம் ஆகட்டும், அயன் ஆகட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்குன்னு இவ்வளவுதான் குறிப்பிட்டு லிமிட் தேவைப்படும். ஆனா வந்து நம்ம அதை தாண்டி அதிகமா எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கிட்னில ஸ்டோன் ப்ராப்ளம் வர்றது, இல்ல வேற ஏதாவது பிரச்சனைகள் வருமா தவிர, இல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாடி வந்து எக்ஸஸா இருக்கிற மினரல்ஸா வெளியேற்றிருமே தவிர அதனால எந்த ஒரு பிரயோஜனமுமே இருக்காது. நீங்க பல்ப் எரியறத வச்சு நம்ம வந்து நல்ல தண்ணி, கெட்ட தண்ணி அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ண முடியாது. இல்ல நம்ம வந்து பொதுவாகவே சொல்லுவாங்க இந்த ஆர்ஓ தண்ணி வந்து குடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து கான்செப்ட் சொல்லுவாங்க, மினரல்ஸ் அதுல இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ எங்களோட அல்கலைன் வாட்டர்ல செக் பண்ண போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா அந்த கரண்ட் பாஸ் ஆகிற அந்த ஸ்பார்க் ஆகிற அந்த ஒரு சின்ன ஒரு இலையை தெரியுது பாருங்களேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா கால்சியம், மெக்னீசியம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு அதிகமா இருக்கு. கொஞ்சம் ஓரளவுக்கு கண்டக்டிவிட்டி லைட்டா அதுல வந்து கரண்ட் பாஸ் ஆகுது. உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெட்டரான தண்ணி குடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி நம்மகிட்ட அல்பைன் வாட்டர் ஃபில்டர் இருக்கு, அதை ட்ரை பண்ணி பாருங்க. இது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோவுக்கு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க.